டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். டிஎன்டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் அம்சத் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போ கடந்த நாட்களாகவே அதிகமாக என்ன பேசு பொருளாக இருந்துட்டு இருக்கு அப்படின்னா விசிகாவோட அந்த மது ஒழிப்பு மாநாடு அப்படின்றது தான். தற்சமயமா இந்த மாநாடு இப்போ நடத்தப்படுவதற்கான நோக்கங்கள் என்ன சார்? இந்த மாநாடு மதுவை ஒழிக்கணும் அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஆசைப்பட்டார் அப்படின்னா 2021 திமுகவோட கூட்டணி வைக்கும் போதே மதுவை நீங்கள் ஒழிக்க வேண்டும், மதுவுக்கு எதிராக தொடர்ச்சியாக திமுக அரசு போராடுறீங்க, எதிர்க்கட்சியாக இருக்கும்போது போராடிட்டு இருந்தீங்க, நாங்கள் உங்களோட கூட்டணி வைக்கணும்னா நீங்கள் மது ஒழிப்பை அமல்படுத்தணும், அப்படி தான் நாங்கள் கூட்டணிக்கு வரும்னு அண்ணன் அவர்கள் பேசியிருப்பார். இந்த மண்ணையும் இந்த மக்களையும் இங்கே வாழக்கூடிய தமிழர்களையும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நேசித்திருந்தால் ஆரம்ப காலகட்டத்திலே இந்த மது ஒழிப்பு மாநாட்டை மிகப்பெரிய அளவில் அண்ணன் திருமாவளவன் நடத்தியிருக்கணும். இந்த 3 ஆண்டுகளாக மது ஒழிப்பு மாநாட்டை நடத்தாமல் கள்ளச்சாராயத்தினால உயிர்கள் பலியான போது, மரக்காணம், கள்ளக்குறிச்சி போன்ற இதில் பலியான போதும் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வாய் திறந்து பேசலை. அப்போதெல்லாம் என்ன சொன்னார்னா, அதான் 10 லட்ச ரூபாய் நிவாரணம் கொடுத்துருக்காங்களே, இதை விட ஒரு அரசால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு பேசியவர் தான் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். வேங்கவேல் சம்பவத்தில் குடிக்கக்கூடிய நீரில் மலம் கலக்கப்பட்ட போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் கொதித்து எழல. நாங்குநேரி சம்பவத்தில் ஒரு மாணவன் சாதியத்து ஆணவத்தினால அங்கே வெட்டி ஒரு மாணவர்களுக்குள்ள அங்கே மோதல்கள் ஏற்பட்டு ஒரு வெட்டுக்காயங்கள் ஏற்படும் போது கூட அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வாய் திறந்து பேசலை. தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலைகள் நடக்கும்போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திமுக ஆட்சியில் தான் நடக்குது அப்படின்னு பேசலை. ஆனால் விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை ஒருபுறம் வரும்போது இந்த நேரத்தில் நீங்கள் மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு நடத்துறீங்க. இன்னொரு பக்கம் திமுக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பவளவிழா மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க. விஜய் அவர்களுடைய மாநாட்டுக்கு 33 கோரிக்கைகள், 33 விதமான கேள்விகளை கேட்கக்கூடிய இதே காவல்துறை திமுக நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு ஏன் எந்த விதமான கேள்வியும் கேட்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. உடனடியாக காவல்துறை திமுக நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு மட்டும் அனுமதி கொடுக்குது, விஜய் அவர்கள் நடத்தக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாட்டுக்கு அனுமதி கொடுக்கப்படலை அப்படின்னா இது யாருக்கான அரசியல்னு ஒரு கேள்வி இருக்கு. 2026 தேர்தலில் நீங்க யாரோட கூட்டணி வைக்கணும், எத்தனை சீட்டுகள் வேணுங்கிறதுக்காக பேரம் பேசுவதற்காக இந்த மாநாடு நடத்தப்படுதா அப்படிங்கிறது சமூக வலைதளங்கள்ல மக்கள் ஒரு கருத்து வைக்கிறாங்க. சரி, நீங்க அதிமுகவை இந்த மாநாட்டுக்கு நீங்க உள்ள கூப்பிடுறீங்க, நீங்க வாங்கள் எங்களோட போராடுங்கள், நாங்கள் மது ஒழிப்பு மாநாடு நடத்தணுங்கிறீங்க. அதிமுக ஆட்சி காலத்தில் மது கடைகள் நடத்தப்படலையா? அதிமுக ஆட்சிக்கு வந்தால் மது கடையில் ஒழிச்சிருமான ஒரு கேள்வி இருக்கு. சரி, அப்போ மதுக்கு எதிராக நீங்கள் போராடக்கூடிய நீங்கள் திமுகவை சார்ந்தவர்கள் ஏன் யாரையும் கூப்பிடலன்னு ஒரு கேள்வி இருக்கு. அப்போ நீங்கள் திமுகவே மதுவை நடத்துறாங்க, மது கடைகளை நடத்துறாங்க, சாராய ஆலைகள் நடத்துறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனால தான் நீங்கள் அவங்களை கூப்பிட மறுக்கிறீங்களான்னு ஒரு கேள்வியும் இருக்கு. இன்னொரு புறம் பாருங்க, அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சொல்றாரு திருமாவளவன் அவர்கள் நடத்தக்கூடிய மாநாட்டினால திமுகவிற்கோ தமிழக அரசுக்கோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுத்தாது அப்படிங்கிறாரு. எல்லளவும் புழுக்கை அளவுக்கும் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு விருப்பமே இல்லாமல் ஒரு விஷயத்தை பல்ல கடிச்சிக்கிட்டு நம்ம செய்வோம்னு சொல்லுவாங்களே, அதை ஏன் செய்யணுங்கிறேன். ஒரு மது ஒழிப்பை நீங்கள் நடத்த வேண்டும் என்றால் உடனடியாக மதுக்கடைகளை மூடணும். எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும் கருப்பு துணியை வாயில கட்டுறீங்க, கருப்பு சட்டை போடுறீங்க, கருப்பு கொடி ஏந்துறீங்க, போராட்டம் பண்றீங்க. கொரோனா காலகட்டத்தில் மாஸ்க் போடுறீங்க, இடைவேளை விட்டு எல்லாரும் போராட்டம் பண்ணுங்கிறீங்க, கையில் பதாதையை பிடிக்கிறீங்க, மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்றீங்க. அப்போது செய்தியாளர் கேட்குறாங்க, நீங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தோன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால், இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் அதிக இளம் விதவைகள் இருக்காங்க, இந்தியாவிலேயே மதுவினால உயிர் பிரியக்கூடியதில் அதிகமாக இழப்பு ஏற்படக்கூடியதும் தமிழ்நாட்டில் தான், இதை நாங்கள் உடனடியாக தடுத்து நிப்பாட்டோம்னு சொல்றீங்க. சரி, 3 ஆண்டுகளில் எத்தனை மது கடைகளை மூடிவிட்டீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. தீபாவளியை முன்னிட்டு கட்டிங் பாக்கெட்டு டெட்ராலை கொண்டு வரங்கிறீங்களா? நீங்க மது கடைகளை குறைப்பதற்காக இந்த வேலையை பாக்குறீங்களா, இல்ல மதுவை விற்பனை அதிகப்படுத்தணும்னு பாக்குறீங்களா? ஒரு கூலி வேலைக்கு போறவன் ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பளம் வாங்குறானா, ஒரு 150 ரூபாய் 200 ரூபாய் அவன் குடிச்சிட்டு 300 ரூபாயோட வீட்டுக்கு போயிடக்கூடாது. அந்த இருக்கக்கூடிய 300 ரூபாயும் கட்டிங் வாங்கி கொடுத்துருந்தீங்க. சரி, கட்டிங் வாங்குறதுக்கு கால் கடுக்க ஒருத்தவன் நிற்கிறான், அவன் ரொம்ப கஷ்டப்படுறான், காலையில 7 மணிக்கு குடிக்கிறவன குடிகாரன்னு சொல்லக்கூடாது, அவன் தமிழ்நாடு அரசனுடைய ஊழியர்னு சொல்லிடலாமா? அப்ப காலைல 7 மணிக்கு குடிக்கிறவன குடிகாரன்னு சொல்லக்கூடாதுன்னா அப்போ தமிழ்நாடு அரசினுடைய ஊழியர் இல்லை தமிழ்நாடு அரசினுடைய பங்குதாரன்னு சொல்லிடலாமா? தமிழ்நாடு அரசுக்கு அவனால் தானே வருமானம் வருதுங்கிறீங்க. அதில் நிறைய மீம்ஸ் நம்ம பார்க்குறோம். நாங்கள் தள்ளாடி நடந்தால் தான் தமிழ்நாடு அரசு தள்ளாடாமல் நடக்கும் அப்படின்லாம் மீம்ஸ்லாம் பார்க்குறோம். இது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு விஷயம். அண்ணா அவர்களுடைய கொள்கையை ஏற்று இருக்கக்கூடிய திமுக அரசு என்ன பண்ணணும்? அண்ணா அவர்கள் சொல்றாருங்க, குஷ்டநோயாளியினுடைய கையில் இருக்கக்கூடிய வெண்ணெய்க்கு சமமானது மதுவினுடைய விற்பனையிலிருந்து வரக்கூடிய தமிழக அரசுக்கு வரக்கூடிய பணம்ங்கிறாரு. அந்த வருமானத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் பண்ணுறீங்க. தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி போங்கன்னா அதை போக மாட்டேங்கிறீங்க, அதெல்லாம் பண்ணுவதில்லை. ஆனால் 45,000 கோடி இருக்கக்கூடிய மதுவினுடைய வருமானத்தை 50,000 கோடியாக நீங்கள் உயர்த்தணுங்கிறீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட அளவில் ஒரு கூட்டத்தை போட்டுட்டு உடனடியாக எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் வேலையை விட்டு உங்களை நாங்கள் தூக்குறோம், உங்களை பணியிடை நீக்கம் செய்யணும், நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய டாஸ்மாக் கடையில் மது வருமானம் குறைஞ்சி போச்சுங்கிறீங்க. வருமானம் குறைஞ்சதுக்கு அவன் என்னங்க பண்ணுவான்? அந்த கடையில் வேலை பார்க்குறவர் என்ன பண்ணுவார்? ரோட்டில் போகிறவரெல்லாம் கையை பிடிச்சி மது கொடுக்க முடியுமா? இன்னைக்கு பள்ளி மாணவிகள்கிட்ட மது போயிருக்கா இல்லையா, கஞ்சா போயிருக்கா இல்லையா? இதெல்லாம் தடுத்து நிப்பாட்ட முடியல. கள்ளச்சாராய மரணங்களை தடுத்து நிப்பாட்ட முடியல. சரி, மரக்காணத்தில் நடைபெற்றது, கள்ளக்குறிச்சியில் நடைபெற்றது. அதற்கு பின்பாகவும் எப்படிங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போது கள்ளச்சாராயம் உள்ள வருது, கள்ளச்சாராயம் கொடுத்துட்டு எத்தனை பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாங்க? இதெல்லாம் திமுக அரசுக்கு தெரியாதா? இல்லை அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு தெரியாதா? இதெல்லாம் வாய் திறந்து ஏன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசல? இல்லை அண்ணன் திருமாவளவன் அவர்கள் அக்டோபர் 2 காந்தி பிறந்த நாள் என்று கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயத்தினால இத்தனை உயிர்கள் பலியானது, அதனால கள்ளக்குறிச்சியில் மாநாடு நடத்துறாரு. சரி, மாநாடு நடத்துறீங்க, அப்ப நீங்க யாருக்கு எதிராக பேசுவீங்க? அதிமுகவுக்கு எதிராக பேசுவீங்களா?
இல்லை பாஜகவுக்கு எதிராக பேசுவீங்களா? இல்லை பாஜக தமிழ்நாட்டில் ஆளுதா? இல்லை அதிமுக இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சியும் அதிகாரத்தில் உட்காந்துருக்காங்களா? திமுக தானே ஆட்சியும் அதிகாரத்தில் உட்காந்துருக்காங்க, திமுக தானே இங்கே அரசை நிர்ணயம் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் யாருக்கு எதிராக பேசுவீங்க? இல்லை அரசியலுக்குள்ளே வரக்கூடிய விஜய் அவர்களுக்கு எதிராக பேசுவீங்களா? இல்லை அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக பேசுவீங்களா? அப்போ நீங்கள் திமுகக்கு எதிராக தானே பேசணும். ஆனால் உடனே சொல்கிறீங்க நாங்கள் மாநாடு நடத்தும்னு சொன்ன உடனே திமுக படிப்படியாக மதுக்கடைகளை குறைக்கணும்னு சொல்லிடுச்சு, அதை நாங்கள் வரவேற்கிறோங்கிறீங்க. எப்படிங்க இப்படிலாம் உருட்ட முடியுது? இதை பார்க்குறவங்களாம் எங்களெல்லாம் பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி பேரையும் வந்து மண்டையில் மூளை இல்லாதவன் மண்டையில் களிமண் வச்சிருக்கான், நாங்கள் தான் அறிவாளி, நாங்கள் தான் வந்து பெரியவர்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அப்போ அண்ணன் திருமாவளவன் அவர்களையும் நாங்கள் போற்றுறோம், மதிக்கிறோம். ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய விடுதலைக்காக தொடர்ச்சியாக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் போராடுற, அதை நாங்கள் ஏற்கிறோம். அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு தேர்தல் களத்தை கண்டாருன்னா அந்த தேர்தல் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வெற்றி பெறணும்னு களத்தில் நின்று வேலை பார்க்குறோம். அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு வாக்குகள் கேட்கிறோம். அதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடியவராக இருந்தால் என்ன பண்ணணும்? மதுக்கடைகளை திமுக அரசு மூடவில்லை, அதனால திமுக கூட்டணியிலிருந்து வெளில வரேன்னு சொல்லிடுவாரா? இந்த மாநாட்டில் பேசுவாரா? பேச மாட்டாரு. அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் திமுக கூட்டணியிலே இருப்பீங்க, திமுகக்கு எதிராக பேச மாட்டீங்கன்னா அப்போ எப்படி இருக்கு? நீங்கள் திருடக்கூடியே இருப்பீங்க, ஆனால் திருடனுக்கு எதிராக பேச மாட்டீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் யாருக்காக இருக்கீங்க? இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக இருக்கீங்களா? இல்லையா? அப்போ திமுகக்காக இருக்கீங்க. உங்களுக்கு தேவை அதிகாரம்னு சொல்றீங்க, அந்த அதிகாரத்துக்கு வந்தீங்க, 4 எம்எல்ஏக்கள் இருக்கீங்க, 2 பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கீங்க, என்ன பண்ணிட்டீங்க இது வரைக்கும்? வேங்க வயல் சம்பவத்தில் மலம் கலக்கப்பட்ட ஒரு குற்றவாளிகளை இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. குடிக்கக்கூடிய நீரில் மலம் கலக்கக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கியது இந்த திராவிடம் தானே. அந்த திராவிடத்துக்கு எதிராக ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இதே மாதிரி நம்ம பத்திரிகையாளர்கள் சொல்றாரு, பத்திரிகையாளர் கேட்கிறாரு, போலி திராவிடர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒன்றே சொல்றாரு, அப்போ உண்மையான திராவிடர்கள் இருக்காங்களான்னு கேட்குறாரு. அப்போ இதுலேருந்து என்ன அர்த்தம் தெரியுதுன்னா இங்கே திராவிடங்கிறதே இல்லைன்னு தெரியுது. ஆனால் சொல்றாரு தமிழுக்கே மூத்த மொழி திராவிடம் தாங்கிறாரு. சரி, தமிழுக்கே மூத்த மொழி திராவிடம் தான், சரி நாங்கள் ஏற்கிறோம். தமிழுக்கு மூத்த மொழி திராவிடம் தானே சொல் வடிவம் எழுத்து வடிவம் ஏதாவது இருக்கா? இல்லை. வரலாற்று ஏதாவது கல்வெட்டுகள் இருக்கா? இல்லை. செப்பு தகவல் இருக்கா? இல்லை. ஏதாவது ஒரு இடத்துல இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் தோன்றியதுன்னு கீழடியை நோண்டி பார்த்தா தமிழ் இருக்கு. பூம்புகாருக்கு கடலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா யூ வடிவிலான லாடம் கிடைக்கப்படுகிறது. இப்போ ஆதிச்சநல்லூர்ல பார்த்தீங்கன்னா தமிழர்களுடைய நாகரிகம் அங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கப்படுது. உலகம் முழுக்க பரவி வாழ்ந்தவர்கள் நாகர்கள்னு அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு. இப்போ அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையை நாங்கள் ஏற்று அம்பேத்கரை தான் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை தலைவராக நாங்கள் வச்சிருக்கோம்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிடம்னு எங்க இருக்குது? அம்பேத்கர் அவர்கள் திராவிடத்தை பத்தி பேசியிருக்காரா? இல்லை ஒட்டுமொத்த இது வந்து திராவிட நாடுன்னு பேசியிருக்காரா? இல்லையே. அப்ப எதற்காக போலியான ஒரு விஷயத்தை மக்களிடம் மீண்டும் மீண்டும் திணிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? அம்பேத்கர் அவர்கள் சொல்றாருங்க, நான் மீண்டும் பிறக்கணும்னா தமிழனாக பிறக்கணுங்கிறாரு. இந்த இந்திய நிலப்பரப்பு முழுவதுமே இந்தியாங்கிற பேரே வந்து வெள்ளைக்காரன் கொடுத்தது, அது வேற. ஆனா அம்பேத்கர் அவர்கள் சொல்றாரு இந்திய நிலப்பரப்பு முழுவதுமே வாழ்ந்தவர்கள் நாகர்கள், நாகத்தை வழிபட்டவர்கள் நாகர்கள், அவர்கள் தமிழர்கள் சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அம்பேத்கர் அவர்களுடைய கொள்கையை நீங்க ஏத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்றீங்க. சரி, அம்பேத்கர் அவர்களுக்கும் பெரியார் அவர்களுக்குமே 1000 கருத்து முரண் இருக்கு. அம்பேத்கர் அவர்கள் பெரியார் ஐயர்களே, பெரியார் அம்பேத்கர் ஐயர்களே. பெரியார்னா ஈவே ராமசாமி அவர்களே. பெரியார்னு பேரை வந்து நம்ம தமிழ் சமூகத்தை சார்ந்தவங்க தான் அந்த பேரை கொடுக்குறாங்க. சரி, நாங்கள் பெரியார்னே சொல்றோன்னு வச்சுங்க. அப்படி இருக்கும்போது அம்பேத்கரையும் பெரியார் அவர்களையும் ஒரே பதாதை அடிக்கிறீங்க. இடது பக்கம் அம்பேத்கரும் வலது பக்கம் பெரியார் அவர்களையும் போறீங்க, கொள்கை தலைவராக வைக்கிறீங்க. எவ்வளவு கருத்து முரண் இருக்கு இதுல. அப்புறம் எப்படி நாங்க உங்களை ஏற்பதுன்னு இருக்குல்ல. இந்த மண்ணுக்கும் ஈவே ராமசாமி அவர்களுக்கும் என்ன இருக்கு? சரி, ஈவே ராமசாமி அவர்கள் மதுக்கு எதிராக போராடினார், மக்களுக்கு எதிராக போராடினார், பெண்ணிய விடுதலை பேசினார், பெண்களுடைய விடுதலை பேசினாருங்கிறீங்க. சரி, பெண்ணிய விடுதலை இங்க கிடைச்சிச்சா? திமுக மாநாட்டில் இடுப்பு பிடிச்சிக்கிறாங்க பெண்களை, ஆனா திமுக பேசுது, பெண்ணிய விடுதலை பேசுது. பெரியார் வந்து சமூக நீதி கொடுத்துட்டாருன்னு பேசுற. சரி, சமூக நீதியை பேசக்கூடிய திமுக, சமூக நீதியை பேசக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சி பொது தொகுதி கேட்டா ஏன் கொடுக்கறது இல்லை? ஏன் தனி தொகுதியில மட்டும் கொடுக்குறீங்க? எங்க அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பொது தொகுதியில் நிற்க கூடாதா? ஏன் பொது தொகுதியில் அவர் ஜெயிக்க கூடாதா? அவர் அனைத்து மக்களுக்குமான தலைவர். அந்த தலைவரை நீங்க ஒரு சாதிய தலைவராக பார்ப்பது யாரு? திமுக தானே. சரி, சாதிய கட்சிகளுக்கும் மதவாத கட்சிகளுக்கும் மது ஒழிப்பு மாநாட்டில் அனுமதி இல்லைன்னு சொல்றீங்க. திமுக சாதிய பாகுபாடு பாக்குதா இல்லையா? திமுக சாதியை ஒழிச்சிருச்சா? அமைச்சர் KN நேரு அவர்கள் சொல்றாரு, KKSSR அவர்கள் சொல்றாரு, இதுல போய் கலந்துக்கிறாங்களா இல்லையா? சாதிய மாநாட்டில் போய் கலந்துக்கிறாங்க, சாதிய கூட்டங்களில் கலந்துக்கிறாங்க. சாதி பேரை மட்டும் எழுதி ஒரு துண்டு சீட்டில் கொடுப்பா, நீ அதுக்கப்புறம் பாரு உன்னை அப்படியே உள்ள தள்ளி விட்டுரும், புல்டோசர் வச்சு தள்ளுற மாதிரி உள்ள உனக்கு அரசு வேலையில தள்ளி விட்டுருவோங்கிறீங்க. இப்போ இதெல்லாம் ஏன் வாய் திறந்து பேச மாட்டேங்கிறீங்க? இதெல்லாம் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசணும்ல. இப்போ வந்து தமிழகத்துல வந்துட்டு மது குடித்து இறந்து போறவங்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. அப்போ இந்த மதுவிலக்கு அப்படின்ற ஒரு கொள்கையை முழுமையாக அமல்படுத்தப்பட்டால் முதலில் பாதிக்கப்படுவது மது பிரியர்களா, அரசா? முதல்ல அரசு தாங்க பாதிக்கும். ஏன்னா இன்னைக்கு அரசு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தற்சார்பு பொருளாதாரமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வந்து வருமானத்தை கொண்டு வரணும்னு அரசு நினைக்கல. அப்படி நினச்சிருந்தா எத்தனையோ விதத்தில் வந்து ஒரு அரசால் வந்து வருமானத்தை கொண்டு வர முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, ராமநாதபுரம் மாவட்டம் முழுக்க நம்ம என்ன சொல்கிறோம்னா நீர் இல்லைன்னு சொல்கிறோம். இன்றைக்கி மக்கள் வந்து பெண்கள் வந்து ஒரு குடம் நீருக்காக பல மணி நேரங்கள் காத்திருந்து ஒரு குடம் நீரை நம்ம குடிக்கிற நீருக்கு நம்ம எடுக்கிறோம். அப்படிப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டத்தில் முழுக்க கருவேல மரங்கள் தான் இருக்குது. அந்த கருவேல மரங்களை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வெட்டி அதை எடுத்து அடுப்பு கறியாக்கி இன்றைக்கி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண முடியும். இன்றைக்கி அடுப்பு கறிகள்
பள்ளிகளுக்கு வெளிநாட்டில் மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது. அது ஏன் செய்வதில்லைன்னு ஒன்று இருக்குது. தற்சார்பு பொருளாதாரத்தை நோக்கி போங்க. மிகப்பெரிய மேய்ச்சல் நிலங்கள் இருக்குது. மேய்ச்சல் நிலங்களை தவிர எத்தனையோ விவசாய நிலங்கள், புறம்போக்கு நிலங்கள் இருக்குது. அதில் விவசாயம் பண்ணுங்கள், தக்காளியை உற்பத்தி பண்ணுங்கள், வெண்டைக்காயை உற்பத்தி பண்ணுங்கள், இன்னும் பல்வேறு விஷயங்களை நீங்கள் உற்பத்தி பண்ண முடியும். இதெல்லாம் நீங்கள் உற்பத்தி பண்ணதில்லை. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கருப்பட்டி காப்பி கடன் வச்சிருக்காங்க. எங்கே போனாலும் இயற்கை விவசாயங்கிறான், இயற்கை உரங்கிறான். உரமே நாங்கள் இயற்கையில் தான்டா பண்ணிட்டு இருந்தோம், இடையில கெமிக்கலை கொண்டு வந்து சேர்த்ததே நீங்க தான். ஆனா இப்ப நீங்களே என்ன பண்றீங்கன்னா திரும்ப இயற்கை உரம்ங்கிறீங்க. நல்லா பாருங்க, மண் சட்டியில சோறுங்கிறான், கேட்டா 1000 ரூபாங்கிறான். டேய், மண் சட்டியில தாண்டா நான் சோறாக்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன், என்னை வந்து அலுமினிய சட்டியில ஆக்க சொன்னது நீ தான். திரும்ப மண் சட்டியை கொண்டு வந்து என்ன திணிக்கிற பாருங்க. நாங்க ஆரம்ப காலத்துல அடுப்பு கறியில பல்லு விளக்கிட்டு இருந்தோம். அடுப்பு கறியில் பல்லு விளக்கணும், உப்பு போட்டு பல்லு விளக்கும். ஆனால் இன்னைக்கு உங்க பேஸ்ட்ல உப்பு இருக்கான்னு விளம்பரம் பண்றான். அப்போ எங்க கிட்ட இருந்து இருக்கிற எல்லாத்தையும் நீ பிடிங்கிக்கிட்டு திரும்ப அதையே கொண்டு வந்து எங்க கிட்ட திணிக்கிறேன்னா அப்போ எங்களுக்கு எவ்வளவு கோவம் வரும். அப்போ இந்த அரசு நினைச்சிருந்தா என்னெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஒரு மின் உற்பத்தியை எப்படி பண்ண முடியும்? நல்லா பாருங்க, நெய்வேலி நிலக்கரி இருக்கு. நெய்வேலியில் இருக்கக்கூடிய நிலக்கரி ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கும் மின்சாரம் எடுக்க தயார்படும். அணு உலை இருக்கு, அது வெடிச்சிச்சுன்னா பாதிப்பு எனக்கு. ஆனால் அணு உலையிலிருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரம் என்பது ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க. காவிரியில் நான் நீர் கேட்டால் உடனே கர்நாடகாரன் அடிக்கிறான், முல்லை பெரியாறுல தடுப்பணை கட்டுவாங்கிறான். இதெல்லாம் இவ்வளவு நாளா இருக்கக்கூடிய அரசு என்ன பண்ணியிருக்கணும்? கோழி கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுறானா இல்லையா? இப்ப சமீபத்துல ஒரு காணொலியில லாரியில கொண்டு வந்து இந்த ஆடு மாடினுடைய ரத்தங்கள் இருக்குல்ல, இந்த கழிவு நீர்கள், அந்த கறிக்கடைகளை பண்ணக்கூடிய கழிவு நீர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் கொட்டிட்டு போறாங்க. அப்ப என்னன்னா, இங்க தமிழ்நாட்டை ஆளக்கூடியவன் வந்து இந்த மண்ணை இந்த மக்களையும் நேசிக்காத, இந்த மண்ணை சார்ந்த ஒருவனாக இல்லை, அதனால எல்லாமே பண்றான். இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒரு தமிழன், அண்ணன் திருமாவளவனாக இருக்கலாம், அண்ணன் அன்புமணி ராமதாஸாக இருக்கலாம், அண்ணன் வேல்முருகனாக இருக்கலாம், அண்ணன் தனியரசாக இருக்கலாம், அண்ணன் கருணாசாக இருக்கலாம், நாம் தமிழர் கட்சியை சார்ந்த அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக இதை பத்தி பேசிட்டு இருக்காரு. அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ஒரு ஆட்சியும் அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்தாருன்னா இந்த வேலையை கேரளாக்காரன் கட்டுவானா? நீங்க பாருங்க, தொடர்ச்சியாக தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை பிடிக்குதா இல்லையா? ஏன் தமிழக அரசு இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கல? சரி, கேரளாவில இருந்து போகக்கூடிய மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிக்கிறானா இல்லையா? மீன் பிடிக்கிறான்ல, அப்படி மீன் பிடிக்கிறவன ஏன் வந்து சிங்கள ராணுவர்களை, சிங்கள கடற்படையினர் வந்து கைது பண்ணல? அவர்களுடைய படகை வந்து சேதப்படுத்தல. அப்படி சேதப்படுத்தினா உடனடியாக அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் என்ன பண்ணுவாருன்னா நடவடிக்கை எடுப்பார். ஆனா தமிழ்நாட்டு மீனவன் மேல கையை வச்சாருன்னா வேடிக்கை பார்க்கறது யாரு? இவர் முதல்வர் என்னன்னா முதலீட்டை கொண்டு வரணும், வெளிநாடு போறாரு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்க முடியல. சாலைகள் குண்டும் குழியுமா இருக்கு, பள்ளி மாணவர்களுக்கு பள்ளி கட்டிடங்கள்ல இன்னைக்கு ஆசிரியர்கள் வந்து இன்னைக்கு பற்றாக்குறையா இருக்காங்க, அதை நியமனம் பண்ண முடியல. போக்குவரத்து ஊழியர்கள் தொடர்ச்சி தன்னுடைய ஊதிய உயர்வு கேட்டுட்டு இருக்காங்க, நிலுவைத் தொகையை கேட்டுட்டு இருக்காங்க, அதை கொடுக்க முடியல. செவிலியர்கள் வந்து நீங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்கன்னு கேட்கறாங்க, அவங்களுக்கு அதை பண்ணி கொடுக்க முடியல. இது எதையுமே நீங்க பண்ண மாட்டாங்க. ஆனா கார் ரேஸ் மட்டும் 240 கோடி ரூபாய் கார் ரேஸ் நடத்துவோம்னா இதெல்லாம் கொழுப்பு தானே? இதெல்லாம் எங்களெல்லாம் பார்த்தா இப்போ உங்களுக்கு எப்படி தெரியுது? நீங்க என்ன வேணாலும் தமிழ்நாட்டில் பண்ணிட்டு போலாம், கேட்கறதுக்கு யாருமே இல்லை நினைச்சிட்டு இருக்கிறீங்க. ஒரு அதிகாரம் படைக்க இப்போ ஒன்றும் இல்லை. ஹிட்லர் உலகம் முழுக்க பாருங்கன்னா ஒரு அதிகாரத்தை கொடுத்தான், ஆனா அந்த அதிகாரம் வீழ்ந்துச்சா இல்லையா? அது மாதிரி தானே நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம், யார் வேணாலும் கேள்வி கேட்க மாட்டாங்கிறீங்க. 240 கோடி ரூபாயில கார் ரேஸ் நடத்துவோங்கிறீங்க, 81 கோடி ரூபாயில பேனா செலவு வைப்பங்கிறீங்க. ஆனா கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டு அரசிட்ட பணம் இல்லைங்கிறீங்க. மகளிர்களுக்கு மாதம் உரிமை தொகை மாதம் 1000 ரூபான்னு கொடுக்குறீங்க. ஐயா கருணாநிதி அவர்கள் தன்னுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்த பணத்தில் நீங்க கொடுக்குறீங்களா? என்னுடைய வரி பணத்தில் கொடுக்குறீங்க. அந்த 1000 ரூபாய் நீங்க கொடுத்துட்டு அவனுடைய கணவனை வைத்து டாஸ்மாக் கடைகளை புடுங்குறீங்க. அதுக்காக தானே கட்டிங் பாக்கெட் கொண்டு வரீங்க டெட்ராவில். தீபாவளியை முன்னிட்டு கட்டிங் பாக்கெட் டெட்ரா பாக்கெட் அறிமுகப்படுத்தணும்னு சொல்றீங்க. ஒரு நாட்டு மக்களை ஒரு அரசு குடிக்க வைக்கணுமா, படிக்க வைக்கணுமா? ஐயா காமராஜர் அவர்கள் படிக்க வச்சாரு. பிச்சை எடுத்தாவது என் மாணவ சமுதாய பிள்ளைகளை நான் படிக்க வைப்பேன்னு சொன்னாரு. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு மாணவ சமுதாய பிள்ளைகிட்ட போயிட்டு நீங்க மது சேர்ந்திருக்கா இல்லையா? நான் ரோட்ல பாக்குறாங்க, 15 வயசு 16 வயசு ஆகல, மதுவுக்கு அடிமையாக இருந்துகிட்டு, மது பிடிச்சிக்கிட்டு, புகை பிடிச்சிக்கிட்டு எத்தனை இளைய சமுதாய பிள்ளைகள் நீங்க சீரழிஞ்சு போறாங்க. இதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியலையா? உடனே மகாவிஷ்ணு வந்து ஒரு பள்ளிக்கூடத்துல உட்காந்து பேசிட்டாருன்னா உடனே அமைச்சர் அன்பில் மகேஷ் சினிமாவில் விஷால் அவர்கள் டைலாக் பேசுற மாதிரி பேசுறாரு. என் இடத்துல வந்து நீ இப்படி பேசிட்டு போயிட்டா என் இடத்துக்குள்ள வந்து உன்னை விட மாட்டேங்கிற. உங்க இடம் தாங்க, உங்க துறை தாங்க. உங்க துறையை சார்ந்த எத்தனை இடங்களில் நீங்க பள்ளி கட்டிடங்கள் இல்லை, நீங்க மாணவிகளுக்கு கழிவறை வசதி இல்லை, அதெல்லாம் நீங்க சரி பண்ண மாட்டேங்கிறீங்களா? அதெல்லாம் சரி பண்ணாம ஒரு காணொலி வெளியானதுக்கு பின்பாக நீங்க இவ்வளவு பொங்கி எழுறீங்க. ஆனா தமிழ்நாடு முழுக்க அரசு பள்ளிக்கூடங்கள்ல காலாண்டு அரையாண்டு விடுமுறையில RSS சாகர்கள் கூட்டம் நடைபெறுது. இது மறுக்க முடியுமா? இது எத்தனை காணொலிகள், எத்தனை தகவல் வருது? இது ஏன் தடுத்து நிப்பாட்டல? அப்போதெல்லாம் பொங்காத அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் மகாவிஷ்ணு அவர்கள் பேசிட்டாருன்னு பொங்குறீங்க. சரி, மகாவிஷ்ணு அவர்கள் உங்களுக்கு தெரியாம உள்ள வந்துட்டாரா, பேச வந்துட்டாரா? இல்லை உங்ககிட்ட அனுமதி கேட்கலையா? சரி, அங்கே இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்களை பணியிட மாற்றம் பண்ணீங்க. அந்த மகாவிஷ்ணு அவர்கள் நியமித்து அரசு அதிகாரிகள் என்ன பண்ண போறீங்க? அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள் எப்போது பதவி விலக போறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இதுக்கெல்லாம் யாரும் பதில் சொல்லுவா? அதே போல வந்து இந்த கார் ரேஸ் வந்து சென்னையில நடந்தது. அது வந்து இப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து விளையாட்டுத்துறை அமைச்சரா இருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நல்லா சிறந்து விளங்குது அப்படின்ற ஒரு கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து? இப்ப கார் ரேஸுக்கும் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இப்ப எத்தனை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனை விளையாட்டு வீரர்கள் கார் ரேஸ் ஓட்டுறாங்க?
இப்போ நான் கார் ரேஸ் ஓட்டிட முடியுமா, இல்லை நீங்கள் ஓட்டிட முடியுமா, இல்லை என் மக்கள் ஓட்டிட முடியுமா, இல்லை அரசு பள்ளிக்கூடங்களில் படிக்கக்கூடிய மாணவ மணிகள் கார் ரேஸ் ஓட்டிட முடியுமா? இன்றைக்கி அவனுக்கு தேவை என்ன? அவன் எந்த விளையாட்டில் சிறந்து விளங்குறான்? இன்றைக்கி கபடி போட்டியில் எத்தனை தமிழ்நாட்டு பிள்ளைகளை உருவாக்கிறீங்க? வாலிபாலில் எத்தனை விளையாட்டு பிள்ளைகளை உருவாக்கிறீங்க? இன்றைக்கி இந்திய கிரிக்கெட் அணியில் எத்தனை தமிழக வீரர்கள் இருக்காங்க? ஒன்றும் இல்லைங்க, நடராஜன் ஒரு தமிழக விளையாட்டு வீரர், சேலத்தை சார்ந்தவர் இருக்காரா இல்லையா? ஏன் இந்திய அணியில் இது வரைக்கும் அவரால் சேர முடியல? அப்போ ஏன் ஒதுக்கு? நிறைய பேர் சொல்கிறாங்க தினேஷ் கார்த்திக் அவர்கள் தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர் தானே, முரளி விஜய் தமிழ்நாட்டு வீரர் தானே, ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து தமிழ்நாட்டு விளையாட்டு வீரர் தானே, லட்சுமிபதி பாலாஜி தமிழ்நாட்டை சார்ந்தவர் தானே சொல்கிறாங்க. அவங்களாம் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழ் குடியை சார்ந்தவங்களா இல்லை, அவங்க தமிழர்களே இல்லையே. அப்படி இருக்கும்போது இந்த மண்ணை சார்ந்த இந்த மண்ணுக்கு தேவையான விளையாட்டு எதுவோ அதை நீங்கள் பண்ணணும். நீங்கள் கார் ரேஸ் நடத்துனீங்களா, இல்லை எத்தனை தமிழ்நாட்டு வீரர்கள் கடந்துக்கிட்டாங்க? இதனால தமிழக அரசுக்கு என்ன லாபம் கிடைச்சிட போகுது? அப்போ விளையாட்டுத்துறை அமைச்சராக நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒவ்வொரு பள்ளிகளிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனுடைய தனித்திறனை நீங்கள் ஆய்வு பண்ணணும். ஒவ்வொரு மாணவன்கிட்டையும் என்ன தனித்திறன் இருக்குது, அந்த தனித்திறனை எப்படி ஊக்கப்படுத்த முடியும்னு. எங்க 180 கோடி மக்கள் தொகை இருக்கக்கூடிய நாடுங்க, ஒலிம்பிக்கில் எத்தனை கோல்டு மெடல் நம்மளால் அடிக்க முடியுது? அப்போ எங்கே நீங்கள் முதல்ல பிரச்சனை இருக்குன்னா, இந்தமாரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை முதல்ல நீங்கள் சரி பண்ணாதான். ஒன்றும் இல்லை, இப்போ நம்மளோட மக்கள் தொகையில் மட்டும் இல்லை, மற்ற எல்லா விஷயத்துலையுமே போட்டி போகிறது சைனா. மேட் இன் சைனா மேட் இன் சைனான்னு வரும், ஆனால் மேக் இன் இந்தியா தான் இருக்குது. இதெல்லாம் ஏன் பண்ணுறது இல்லை? அப்போ இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை நீங்கள் வந்து அவன் அறிவு சார்ந்த விஷயத்துக்கான நீங்கள் ஊக்கப்படுத்துவதில்லை, எதுவுமே பண்ணுறதில்லை. அதே போல தான் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் விளையாட்டுத்தனமாக இருக்காரு. அதெல்லாம் சரி பண்ணணும், அவ்வளோதான். இப்போ தாமு அன்பரசன் அவங்க சொல்லியிருக்காங்க, கோட் மூவி ரிலீஸ் ஆகி 2 நாள் கூட ஒழுங்கா ஓடல, நீ கட்சி ஆரம்பிச்சு அப்படின்னா அது 6 மாசம் கூட தாக்கு பிடிக்கிறது கஷ்டம் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை சொல்லி. உதயநிதி படம் 100 நாள் ஓடிடுச்சா, வெள்ளி விழா கொண்டாடிடுச்சா, எத்தனை 1000 கோடி ரூபா கலெக்ஷன் இருக்கு உதயநிதியோட படம்? அவர் அந்த படத்தை கம்பேர் பண்ணி இந்த நீங்க கட்சியில வந்துட்டு அப்படின்னா 6 மாசம் கூட தாக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, விஜய் அவர்களுடைய படங்கள் எத்தனையோ படங்கள் ஓடி இருக்கு, கிட்டத்தட்ட 68 படங்கள் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களே ஒரு நடிகராக ஏற்றுக்கொண்டு மிகப்பெரிய ஒரு உச்ச நட்சத்திரமாக வளர்ந்து வந்துட்டு இருக்காரு. இந்த மண்ணை சார்ந்த ஒரு தமிழர் வந்து வந்திருக்காரு அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது உலக அளவில் ஒரு விஜய் அவர்களுக்கு நீங்கள் ரசிகர்கள் பட்டாரம் இருக்கு, உதயநிதி அவர்களுக்கு எங்க ரசிகர் பட்டாரம் இருக்கு. உதயநிதி மட்டும் எப்படி ஒரு கட்சிக்குள்ள வராரு, ஒரு எம்எல்ஏ வராரு, ஒரு அமைச்சர் ஆகிறாரு, அது எப்படி நீங்கள் எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ ஒன்றும் இல்லை, நடிகர்கள்லாம் அரசியலுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா ஜெயிச்சிட முடியாதுங்கிறீங்க, நடிகர்கள் அரசியலுக்குள்ளே வரவே கூடாதுங்கிறீங்க. நீங்கள் உதயநிதியை பார்த்து அதை டைரெக்டாக சொல்லாமல் சொல்லியிருந்தால் உதயநிதி ஏற்றுப்பாரா? உதயநிதி எங்கேருந்து வந்தார்? சினிமாவில் தானே வந்தார். இல்லை வேலூர் சிறையில் இருந்துட்டு, பாளையங்கோட்டை சிறையில் இருந்துட்டு, இல்லை திருநெல்வேலி சிறையில், மதுரை சிறையில் இருந்துட்டு இந்திய சுதந்திரத்துக்காக விடுதலை போராட்டத்துக்காக போராடி செக்கிழுத்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்காக சிறை சென்று தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்று உண்ணாவிரதம் இருந்து ஏதாவது பண்ணியிருக்காரா? சொல்லுங்கள். இல்லை இங்கே தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்கள் இருக்குது, எத்தனை மாநகராட்சி இருக்குது, எத்தனை நகராட்சி இருக்குது, எத்தனை பேரூராட்சி இருக்குது, ஏதாவது உதயநிதி அவர்களை கூப்பிட்டு வச்சு உட்காந்து கேட்டால் சொல்லிடுவாரா? இல்லை தமிழ்நாட்டு அரசியலை பற்றி பேசுகிறாரு, ஒரு அமைச்சராக இருக்காரு, அவர் கூப்பிட்டு தமிழ்நாடு அரசியலில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குன்னு கேட்டால் தெரிஞ்சிருமா? குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாரி ஒரு மன்னர் வீட்டு குழந்தையாக இருக்காருங்க அவருக்கு ஒன்றுமே தெரியலை. உடனே கார் ரேஸ் நடத்தணும். எங்கள் தமிழ்நாட்டுடைய கலாச்சாரம் என்ன, இந்த மண்ணை சார்ந்த விளையாட்டு என்ன எதுவுமே தெரியல. நீ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு விளையாட்டை கொண்டு வந்து திணிக்கணுங்கிற. சரி, கார் ரேஸ் நடத்துவதற்கு உடனடியாக சாலை அமைத்து, தடுப்பணைகள் அமைத்து, அத்தனை இருக்கைகள் அமைத்து உடனடியாக பண்ண முடியல உங்களால். ஏன் சாலைகளை சரி பண்ண முடியல? தமிழ்நாட்டில் எத்தனை சாலைகளை கொண்டு முடியுமா இருக்குது. காலையில் 7 மணிக்கு குடிக்கிறவனை குடிக்காரன்னு சொல்லக்கூடாதுன்னு ஒரு அமைச்சர் சொல்கிறார், அமைச்சர் முத்துசாமி. கட்டிங்காக அவன் கால் கிடக்க நிற்கிறான், அதுக்காக நாங்கள் கட்டிங் பாக்கெட்டு கொண்டு வரோன்னு சொல்கிறீங்க. சரி, ஓகே. எத்தனை மாணவர்கள் இன்னைக்கு பள்ளி நேரங்களில் பள்ளிக்கூடம் விட்டதுக்கு பின்பாகவும் காலை பள்ளிக்கூடம் போகும்போதும் அரசு பேருந்துகளில் பயணம் பண்ண முடியாமல் படிகளில் தொங்கிட்டு போகிறாங்க. ஏன் பேருந்துகளை உங்களால் அதிகப்படுத்த முடியல? இதெல்லாம் உங்களால் செய்ய முடியல. ஆனால் நீங்கள் வந்து குடிகாரனை பற்றி யோசிக்கிறீங்கன்னா அப்போ இது திராவிட மாடல் அரசா, குடிகார மாடல் அரசா? இப்போ கூட்டணி கட்சியில வந்துட்டு விசிகா இருக்காங்க, அவங்க வந்துட்டு மதுவிலக்கை பத்தி எதுவுமே பேசல. அப்ப பேசாம இருக்கும் பொழுதும் எதுவுமே ஒரு பேச மாட்டாரு அப்படின்னு ஒரு பக்கத்து பேசினாங்க. இப்ப பேசினதுக்கு அப்புறமும் ஒரு பேசுறாரு அப்படின்றாங்க. இப்ப என்னதான் பண்றது? இப்ப வந்து அரசியல் சார்ந்து பேசுறாங்க. நான் ஒரு நல்லவங்க கூட இருந்தா மட்டும்தாங்க நல்லது பேச முடியும். நான் திருடம் கூட இருந்துகிட்டு திருடுவது தப்பு, திருடுவது கெடுதல், திருடுவது வந்து தவறான செயல் நான் சொன்னா அந்த திருட என்ன கூட வச்சு பண்ணா துரத்தி விட்டுருவானா? நாட் ஃபார் எலெக்ஷன் சொல்லியிருக்காரு. அரசியல் ரீதியா நான் பேச வரல, இது வந்து சமூக நலன், அதாவது மக்கள் சார்ந்துதான் நான் வந்து. சரி, மக்கள் சார்ந்து அண்ணன் பேசுகிறார் அப்படின்றால் 69 உயிர்கள் பலியான போது அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஏன் பேசல? திமுக அரசு மிகப்பெரிய தவறு இழைத்து விட்டது தமிழக மக்களுக்கு, நீ ஏன் வாய் திறந்து பேசல? மரக்காணத்தில் 26 உயிர்கள் பலியான போது ஏன் அண்ணன் திருமாவளவன் வாய் திறந்து பேசல? மாணவ மாணவிகள்கிட்ட மது இன்னைக்கு குடித்து விட்டு அரசு பேருந்துகளில் பயணிகளுக்கு இடையூறு பண்ணுறாங்க, கையில் வந்து பட்டா கத்திகளோட அரசு கல்லூரி மாணவர்கள், அரசு பள்ளிக்கூட மாணவர்கள் இந்தமாரி பண்ணுறாங்க அப்படின்னு. நீங்கள் பாருங்கள், எந்தையாவது ஒரு இடத்துல ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் சாதிய முதல் வந்துச்சுன்னு எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசு பள்ளிக்கூடத்தில் மட்டும் எப்படிங்க சாதிய முதல் வருது? அப்போ திட்டமிட்டே செய்கிறாங்களான்னு ஒரு கேள்வி வருது இல்லை? இதெல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாது, அப்போதெல்லாம் வாய் திறக்க மாட்டீங்க.
இப்போ திடீர்னு நீங்கள் வந்து ஒரு நாணவதியம் வந்துடும். திடீர்னு தூங்கிட்டு இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு கனவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ என்னடா கனவு வந்துருச்சு, சரி நம்ம போயிட்டு ஏதோ ஒன்று செய்யணும் போலன்னு செய்வோம்ல. அந்த மாரி திடீர்னு தூக்கத்தில் இருந்தவர் எந்திரிச்சிருக்காரு. கோட்டைச்சாமியே எந்திரிங்க, தூக்கத்துலேருந்து எந்திரிங்க, இது வந்து கனவு இல்லை நிஜம்னு அவர்கிட்ட சொல்லணும் போல. திமுகவுக்கு எதிராக போராடுறாங்கிறீங்க. சரி, திமுகவை சார்ந்த ஜெகத் ரட்சகன் டிஆர் பாலு அவர்களுக்கு சொந்தமாக மதுபான ஆலைகள் இருக்கா இல்லையா? அந்த ஆலைகள்லேருந்து மது தமிழக அரசுக்கு வருதா இல்லையா? டாஸ்மாக் கடைகளுக்கு. அது எதிர்த்து கேள்வி கேட்பாரா அண்ணன் திருமாவளவன் அவர்கள்? ஜெகத் ரட்சகன் அவர்கள் சாராய ஃபேக்டரி வச்சிருக்காரு, டிஆர் பாலு அவர்கள் சாராய ஃபேக்டரி வச்சிருக்காருன்னு மாநாட்டில் பேசிடுவாரா? அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசுவாரா? நாங்கள் உங்களை எந்த அளவுக்கு மதிக்கிறோம், அண்ணன் திருமாவளவனை மதிக்கிறோம், ஏற்கிறோம், அப்படிலாம் இருக்குல்ல. ஆனால் நீங்கள் இப்படிலாம் செய்யும் போது எங்களுக்கு என்ன தோணும்? சரி, ஓகே, மதுவுக்கு எதிராக தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி போராடிட்டு இருக்கு. ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களும் போராடுறாங்க. ஏன் அவர்களை நீங்கள் அழைக்கல? தொடர்ச்சியாக மதுவுக்கு எதிராக அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகிறாரு. அவர் ஏன் நீங்கள் உங்கள் மாநாட்டுக்கு அழைக்கல? அதிமுக அழைக்கிறீங்களே, அப்போ அதிமுக ஆட்சி காலத்தில் மது விற்பனை நடைபெறலையா? அப்படின்னா திமுக தாங்க முதல்ல கூப்பிடக்கூடாது. அப்போ சாதி மதவாத கட்சிகளே நீங்கள் மாநாட்டுக்கே கூப்பிடக்கூடாதுன்னா இப்போ பாஜகவோட நீங்கள் கூட்டணி வைக்கல, ஏன்னா அது மதவாத கட்சிங்கிறீங்க. அப்போ சாதியவாதிய கட்சியாக இருக்கக்கூடிய திமுக ஏன் கூட்டணி இருக்கீங்க? திமுக நீங்கள் சொல்லலாம் திமுக வந்து சாதியை ஒழித்ததுன்னு. சரி, சாதியை ஒழித்த திமுக ஏன் வந்து அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு பொது தொகுதி கொடுக்கல? சாதியை பற்றி போறீங்க, வேட்பாளர் போடுதா இல்லையா? ஒரு அமைச்சர் கேட்கிறாருங்க, அம்மா நீ எஸ்சி தானமாங்கிறாரு. இதுவே வேற யாராவது ஒருத்தங்க கேட்டிருந்தா சும்மா விட்டுருப்பாங்களா? அப்போ நீ எஸ்சி தானமான்னு கேட்குறது எதை குறிக்குது? அப்போ இங்கே சாதிய ஏற்றத்தாழ்வை குறிக்கலையா? எங்க சொல்கிறாங்க, நீ வந்து சாதி பேரை மட்டும் எழுதி கொடு, நம்ம பையனை எழுதி கொடு, புல்டோசர் வச்சு தள்ளுற மாரி ஒன்று அரசு வேலைக்குள்ள தள்ளி விட்டுறன்னு ஒரு அமைச்சர் பேசுகிறாருங்க. அப்போ இது சாதிய ஏற்றத்தாழ்வு இல்லையா? திமுக ஆட்சியில் தானே வேங்க வயலில் மலம் கலக்கப்பட்டது. அப்போ இது சாதிய பாகுபாடு இல்லையா? அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன நியாயத்தை வாங்கி கொடுத்துட்டீங்க? அந்த குற்றவாளிகளை ஏன் இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல? ஸ்காட்லாந்து யார்டுக்கு அடுத்து தமிழ்நாடு காவல்துறை தான் சிறப்பாக செயல்படுதுங்கிறீங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சிங்க. எல்லாரும் மறந்துட்டாங்களா மக்கள்? அந்த வேங்க வயல் மக்களே இதை மறந்துருப்பாங்க. ஆனால் இது வரைக்கும் ஏன் குற்றவாளிகளை நீங்கள் கண்டுபிடிக்க முடியல? அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கணும்ல. அதெல்லாம் நீங்கள் செய்வதில்லை. பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமான்னு ஐயா கருணாநிதி அவர்கள் கேட்டார்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் வன்னியரசு அவர்கள் ஒரு தனியார் தொலைக்காட்சிக்கு பேசுகிறாரு. அப்போ திமுக சாதியவாத கட்சி இல்லையா? சாதி பார்த்து திமுக சீட்டு கொடுக்கலையா? சரி, அப்போ சாதியை பார்த்து திமுக சீட்டு கொடுக்குது அப்படின்னா அண்ணன் திருமாவளவன் அதை பேசிக்கணுமா இல்லையா? அண்ணன் திருமாவளவன் தானே சொல்கிறாரு தமிழ்நாட்டில் ஒரு தலித் வந்து முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொன்னாரா சொல்லியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? திமுகவுடைய ஆட்சியில் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த கூட்டணி சமூகத்தில் இருக்கக்கூடிய எங்களுக்கு கூட அமைச்சரவையில் இடம் கொடுக்கலன்னு. எங்கள் விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு கட்சி இல்லைன்னா திமுகவால் 2021 தேர்தலில் வெற்றி பெற்றிருக்க முடியாது. இதுதான் உண்மை. வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த வாக்குகளையும் அறுவடை செய்து கொடுத்தது விடுதலை சிறுத்தை கட்சி. அந்த விடுதலை சிறுத்தை கட்சி நீங்கள் எந்த அளவுக்கு புறக்கணிக்கிறீங்க? அவங்களே சொல்கிறாங்களே, எங்களை கொடிக்கம்பம் ஏற்ற விட மாட்டேங்கிறாங்க, கூட்டணி கட்சி நாங்கள் தேர்தலுக்கு போகும்போது எங்கள் கொடியை தூக்கி போடுறாங்க, பிளாஸ்டிக் சேரில் உட்கார வைக்கிறாங்க, சொல்கிறாங்களா இல்லையா? எப்படிலாம் இருக்கும்போது நான் சொல்லல, அவங்களே அந்த கட்சியை சார்ந்த மாநில பொறுப்பாளர்களே சொல்கிறாங்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது யார் சாதியவாத கட்சிங்க? திமுக தானே. அப்போ திமுக எதிராக பேசுறீங்களா நீங்கள்? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? இப்போ தமிழகத்துல வந்து கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போறான் அப்படின்னா குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி வந்து அரசு அறிவிச்சிருந்தாங்க. இப்போ அதே சுச்சுவேஷன்ல இந்த மதுவுக்கு அடிமையானவர்களை மது ஒழிப்பு அப்படின்ற ஒரு அம்சம் வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டா அவங்க எப்படி நம்ம மீட்டெடுக்க முடியும்? மீட்டு எடுக்கணும். அதுக்கு அரசு தான் வந்து அதுக்கான பார்த்தீங்கன்னா மறுவாழ்வு மையம்னு வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துல அடிக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா அதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வந்து நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். போதையிலேருந்து மீண்டு வருவதற்காக மறுவாழ்வு மையம் வச்சிருக்காங்க. அதுலேருந்து அவர்களை மீட்டு வர முடியும். ஏன்னா பிறக்கும் போதே எவன் ஒருவனும் மது குடித்து விட்டே பிறக்கல, தாய்ப்பால் குடிச்சு தான் பிறக்கிறான். அவனை மதுக்கு அடிமையாக்குறது யாருன்னா இந்த அரசுகள் தான். இந்த அரசு மதுங்கிற ஒரு விஷயத்த அவனுக்கிட்ட காட்டல, விற்பனை பண்ணலன்னா அவன் மதுவை குடிக்க போகிறதே இல்லை. பாருங்க, காலையில் 12 மணிக்கு இங்கே டாஸ்மாக் கடை திறக்கிறாங்க, இரவு 10 மணிக்கு மூடுறாங்களே. அதுக்கு முன்பாகவும் 10 மணிக்கு பின்பாகவும் எத்தனை இடங்களில் கள்ளைச்சந்தையில் மது விற்பனை நடைபெறுது. அக்டோபர் 2 சரிங்களா, காந்தி பிறந்த நாள் அன்னைக்கு மது ஒழிப்பு மாநாடு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் நடத்துறாரு. இதே தமிழ்நாட்டில் அக்டோபர் 2 கள்ளச்சந்தையில் மது விற்பனை நடைபெறுமா நடைபெறாதா? நடைபெற்று தானே இருக்குது. அப்போ அதெல்லாம் ஏன் நீங்கள் கேட்பதில்லை? அதெல்லாம் பேசுவதில்லை. இந்த தமிழக அரசு அதெல்லாம் நடவடிக்கை. உடனடியாக மது கடைகளே நீங்கள் சொல்கிறீங்க படிப்படியாக குறைப்பேங்கிறீங்க. சரி, படிப்படியாக குறைங்க. இந்த 3 ஆண்டுகள் எத்தனை மது கடைகளை மூடிங்கன்னு கேட்டால் பதில் இல்லை. கேட்டால் 500 கடைகளை மூடணுங்கிறாங்க. அந்த 500 கடையிலையுமே அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததுனால அந்த கடைகளை மூடினாங்க. இல்லைன்னா அதுவும் மூடி இருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் ஏன் வந்து பெருமை கொண்டாடிக்கிறீங்க 500 கடைகளை நாங்கள் மூடணும்னு? வருஷத்துக்கு 500 கடையை மூடினா கூட நீங்கள் 3 வருஷத்தில் 1500 கடைகளை மூடி இருக்கணும். அதெல்லாம் மூடவே இல்லை. ஆனால் இவங்க வந்து மது ஒழிக்க போகிறேங்கிறாங்க. இதனால வந்து திருமாவளவன் அவர்கள் நடத்தக்கூடிய மது ஒழிப்பு போராட்டத்தினால திமுகக்கு எந்த விதமான பாதிப்புமே இல்லைன்னு அமைச்சர் சொல்கிறாரு. அப்போ நாங்கள் இது எப்படி பார்க்குறது? அப்போ எங்களை பார்த்தா தான் பைத்தியக்காரனாக இருக்குது, அப்படி தான் நம்ம நினச்சிட்டு போகணும். ஸோ இதுக்கப்புறம் பார்க்கலாம். அதாவது திருமாவளவன் அவங்க வந்துட்டு மது ஒழிப்பு மாநாடு ஆரம்பிச்சிருக்காரு. அதற்கப்புறம் இந்த மது ஒழிப்பு அப்படின்றது தமிழகத்தில் வந்து இருக்கா இல்லையா அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி.
டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.